கோழி தன்னோட உணவை சாப்பிடும்போது கூடவே கொஞ்சம் கல், மணல் இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும். ஏன்னா கோழிக்கு பற்கள் இல்லை. அது சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே நேராக கடந்து போயிடும். அதனால எந்த சத்தோ பலனோ அதுக்கு கிடைக்காது. இந்த கற்கள் தான் இது சாப்பிட்ற உணவை மசிச்சு அதுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரியான பயனுள்ள கற்கள் நம்ம வாழ்க்கையிலும் இருக்கு. நம்ம தவிர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கடினமான உரையாடல், தள்ளி போட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு சவால், இல்லை எடுக்க வேண்டிய ஒரு ரிஸ்க், பயந்துக்கிட்டு நம்ம எடுக்காமலே இருப்போம். இது எல்லாமுமே நம்ம வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றக்கூடிய கற்கள். இந்த கற்களை நம்ம தவிர்க்க இதையெல்லாம் கடந்து போகாமல் இருக்க நம்ம எல்லாம் வெறுமன ஸ்பீஷீஸ் தான். நம்ம மூச்சு விடுவோம், எக்ஸிஸ்ட் ஆகும், ஆனால் நம்மளோட லைஃப்பை வாழ்ந்திருக்க மாட்டோம். லைஃப்பில் சில இடங்களில் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது பயன் தருங்கிறதையும் தாண்டி ஒரு வாழ்வியல் முறை. ஏன்னா ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம், இதனால நல்லதும் வரலாம் கெட்டதும் வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம போகிறோம் இல்லையா, இது ரெசிலியன்ஸை இன்டியூஸ் பண்ணும். இதை சைக்காலஜியில் ஸ்ட்ரெஸ் இனாக்குலேஷன்னு சொல்லுவோம். பெரிய அளவில் நாமளே தேர்ந்தெடுத்து எதிர்கொள்ளும் சவால்கள் வாழ்க்கையை சமாளிக்க ஒரு மன வலிமையை தரும். கோழி தன் டைஜஷனுக்கு எவ்வளோ கல்லோ மண்ணோ தேவையோ அதை தான் விழுங்கும், அதுக்கு மிகுதியாக விழுங்காது. அதே போல் உங்களோட கெப்பாசிட்டி, உங்களோட நிலைப்பாடு, இதுக்கு தகுந்தாற் போல உங்கள் சவால்களை தேர்ந்தெடுங்க. இது உங்களை ஒரு விதமான அலர்ட்னஸோட மென்டல் ப்ரிப்பரேஷனோட இருக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணும். ஆக இங்கே கேள்வி சிரமங்களை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறது கிடையாது. என்ன சிரமம் வந்தாலும் அது எப்படி கடந்து போகணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி ரிசால்வ் பண்ணணும், இதெல்லாம் தான். இந்த தேடல் உங்களுக்கு இருக்கும்போது உங்களுடைய சராசரியான வாழ்க்கை வளர்ச்சியாக மாறுது. நீங்கள் விரும்பி ஏற்கும் சவால்கள் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத, எதிர்பார்த்திடாத நாளைய போராட்டங்களுக்கு உங்களை பலப்படுத்தும். கீப் ஸ்ட்ரென்தனிங்.